ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலில் பூசாரி சொன்னதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, மாப்பிள்ளை எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, மாமாவோட உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, நாங்களாம் இருக்கோம்ல, மாமாவுக்கு எதுவும் ஆக விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தைரியப்படுத்துகிறாங்க. அத்தை நீங்களும் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது சாமுண்டீஸ்வரி சரி சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு. என்னது இது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, எதுக்காக அந்த பூசாரி திடீர்னு என் புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லணும், எனக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் பயத்திலே இருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு சந்திரகலாவுக்கு ஒண்ணுமே புரியல, எதனால இப்படியெல்லாம் நடக்குது, ஒருவேளை இது சிவனாண்டி காளியம்மாவை போட்ட திட்டமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க காளியம்மாவை பார்க்கறதுக்காக போறாங்க. இது மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே காளியம்மா கிட்ட சொல்றாங்க. அத்தை கோயில்ல பூசாரி வந்து ராஜராஜனோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னதுல இருந்து சாமுண்டீஸ்வரி குடும்பமே ஆடி போய் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட காளியம்மா வந்து சிரிக்கிறாங்க. இது எல்லாமே எங்களோட பிளான் தான் சந்திரா, இது தெரியாம நீ வந்து இப்படி பதறி போய் நிக்கிறிய அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்திரா சொல்றாங்க, என்னத்த சொல்றீங்க, இது எல்லாமே உங்களோட பிளானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காளியம்மா சொல்றாங்க, ஆமா சந்திரா, நாங்க தான் அந்த பூசாரியை செட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சோம், ஏன்னா அதானே நடக்க போகுது, அதனாலதான் நாங்க அப்படியெல்லாம் செட் பண்ணி பேச வச்சனாலதான் அந்த பூசாரி அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பூசாரி வராங்க. பூசாரி வந்து காளியம்மா கிட்ட காசையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ காளியம்மா ஏற்பாடு பண்ண மாயாண்டி வராரு. மாயாண்டி வந்து காளியம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன நீங்க சொன்ன மாதிரி அவரை போட்டு தள்ளிட வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க, என்னத்த இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிவனாண்டி சொல்றாங்க, நாங்க தான் ஏற்பாடு பண்ண ஆளு, இவர் பேர் மாயாண்டி, இவரை பத்தி உனக்கு தெரியாது சந்திரா, இவர் வந்து ஒரு காரியத்தை முடிக்கணும்னா கச்சிதமா முடிச்சிருவாரு, இதுல இருந்தே தெரிய வேணாம் உனக்கு, நம்ம போட்ட பிளான்ல ஜெயிச்ச மாதிரி தான் இந்த மாயாண்டி கண்டிப்பா ராஜராஜனோட கதையை முடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா சொல்றாங்க, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த கார்த்தியை பத்தி, அந்த கார்த்தி எங்க மாமா கூடயே தான் இருக்காரு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கார்த்திக்கு டவுட் வந்துருச்சு, எங்க மாமாவோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு அவரை எங்கேயும் போக விடாம தம் பக்கத்திலே வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காளியம்மா சொல்றாங்க, அதெல்லாம் விடு சந்திரா, அந்த கார்த்தியவே அடிச்சு போட்டுட்டு அந்த ராஜராஜனை இவனே போட்டு தள்ளிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சந்திரா சொல்றாங்க, உங்களுக்கு அந்த கார்த்தியை பத்தி தெரியல, அந்த கார்த்தி லேஸ் பட்டவன் கிடையாதத்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ மாயாண்டி சொல்றாங்க, யார் அந்த கார்த்தி, ஒரு 20 லட்சம் கூட எக்ஸ்ட்ரா கொடுங்க, அவனோட கதையை நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது காளியம்மா சொல்றாங்க, அது அவ்வளோ ஈஸி இல்லை மாயாண்டி, அவன் ரொம்பவே புத்திசாலி, இருந்தாலும் நீ சொல்றேன்றதுக்காக நான் அந்த 20 லட்சத்தை ஏற்பாடு பண்றேன், நீ வந்து அவனோட கதையை முடிச்சுட்டு அந்த காசை வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாயாண்டியும் காளியம்மா பேச்சை கேட்டுட்டு ராஜராஜன் கருப்பசாமியா வர இடத்துலலாம் ஒரு குழியை தோண்டி வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி வைக்கிறாங்க. அதுபடியே இப்போ சாமுண்டீஸ்வரி அவங்க ஃபேமிலி எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுறாங்க. ராஜராஜனுக்கு கருப்பசாமி வேஷம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் சொல்றாங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அப்பாக்கு அப்புறம் இந்த வேஷம் நான் போடுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு, அந்த மாதிரி நம்ம ராஜராஜன் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பாட்டி வந்து சொல்றாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாதப்பா, நம்ம குடும்பத்துக்கு துணையா இந்த கருப்பசாமி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க ராஜராஜனை அமுச்சு விடுறாங்க. இருந்தாலும் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜராஜனுக்கு கருப்பசாமி வந்துடுறாரு. அப்போ நம்ம ராஜராஜன் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிடறாரு. இதை பார்த்துட்டு மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க, என்னப்பா மாமா இப்படிலாம் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி சொல்றாங்க, எப்பா கருப்பசாமி வந்துருச்சு பாப்பிலாம் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ எல்லாருமே ராஜராஜனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் வந்து தன்னை அறியாமையா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ராஜராஜன் கிளம்பினதை பார்த்துட்டு மாயாண்டி அவங்க ஆளுங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுறாங்க, டே ஆள் வராங்கடா, நீ வந்து நான் சொன்ன மாதிரி அவரை போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு நம்ம கார்த்திக் வந்து ராஜராஜன் தனியா போகக்கூடாது, மாமா கூட நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க மயில், கண்டிப்பா சிவனாண்டி வந்து நான் இங்க இருக்கனா இல்லையான்றதை செக் பண்றதுக்காக ஆளுங்களை வச்சிருப்பான், அதனால என்ன மாதிரி ஷர்ட் போட்ட ஒருத்தரை நான் இங்க நிக்க வச்சுட்டு போறேன், அவரை பார்த்துட்டு கார்த்தி இங்க தான் இருக்கான் அப்படின்ட்டு அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சிடறாங்க. அதுபடியே அந்த ஆளும் கார்த்தி மாதிரி ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு மயில் கிட்ட திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல இந்த மாயாண்டி அவங்களோட ஆளுங்கெல்லாம் இங்கே தான் கார்த்தி இருக்கான், அப்போ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் ராஜராஜனுக்கு கருப்பசாமி வந்து பயங்கர ஆக்ரோஷமாக போய்கிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்தா அந்த 4 பேரும் ராஜராஜன் கிட்ட மம்பு பண்ண வராங்க. அப்போது நம்ம ராஜராஜன் மேலே தான் கருப்பசாமி இருக்காரு, அவங்க 4 பேர்த்தையும் அடித்து தூக்கி போட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நம்ம கார்த்திக் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. பரவாயில்லையே மாமாக்குள்ளே இவ்வளோ பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ராஜராஜன் போகிற வழியில் ஒரு பள்ளம் இருக்கும். அதையும் நம்ம கார்த்திக் வந்து
நோட் பண்ணிடுறாங்க. அங்கே வந்து ஒரு கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம கார்த்திக் வந்து ராஜராஜன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் போயிட்டு அந்த கயிறையும் கட் பண்ணி விட்டுடுறாங்க. அப்போது மாயாண்டி அவங்க ஆளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னப்பா அவரை போட்டு தள்ளிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க ஆளுங்க சொல்கிறாங்க, எப்பா அவங்க எங்களெல்லாம் அடிச்சு போட்டு போயிட்டே இருக்காருப்பா, அவர் மேலே சாமி இருக்குது, அதனால எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இந்த ஒரு பிளான் போனால் என்ன, அடுத்து தான் நம்ம குழி தோண்டி வச்சுருக்கோம்ல, அந்த குழிக்குள்ளே அவர் விழுந்துருவார் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜராஜன் போய்கிட்டு இருக்கும்போது அந்த குழியில் ஒரு கயிறு இருக்கும். அது கார்த்தி வந்து அத்து விட்டுருப்பாரு. அதனால அந்த குழியையும் தாண்டி போய்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு மாயாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா இது, நம்ம எது பண்ணாலும் இப்படி சொதப்பலாவே முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்போ தான் கார்த்திக் வந்து ராஜராஜன் பின்னாடியே போகும்போது இன்னும் 4 பேருங்க வந்து அவர் அட்டாக் பண்ண வராங்க. அப்போ நம்ம கார்த்திக் வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு தூக்கி போட்டுட்டு நம்ம கார்த்தி ராஜராஜன் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. என்னை மீறி யாருமே எங்கள் மாமாவை எதுவுமே செய்ய முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. என்னதான் இருந்தாலும் நம்ம கார்த்திக் வந்து ராஜராஜனுக்கு எதுவும் ஆக விடாமல் காப்பாற்றிடுவார். சிவனாண்டி, காளியம்மா, சந்திரகலா இவங்க 3 பேருமே போட்ட பிளான் வந்து இப்போ ஊற்றிக்கிச்சு. ஏன்னா மாயாண்டியை மலை மாதிரி நம்பியிருந்தாங்க. எப்படியாவது இந்த மாயாண்டி ராஜராஜன் கதையை முடிச்சிருவான், சாமுண்டேஸ்வரியோட நிம்மதி மொத்தமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கற்பனையில் இருந்த இப்போ காளியம்மாவுக்கு பெரிய அப்பா வந்து விழுந்துருச்சு. ஏன்னா நம்ம ராஜராஜன் வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் சாமியாக ஆடி எல்லாத்துக்குமே நல்லதே சொல்லிட்டு அவரோட கடமையை முடிச்சிடுறாரு. இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்குள்ள இன்னும் இந்த காளியம்மா, சிவனாண்டி, சந்திரகலா இதுங்கெல்லாம் சேர்ந்து என்னென்ன பிளான் போட போதுங்கன்னே தெரியல. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.